இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ள சிறியவர்களுக்கு நாம் எந்த விதத்திலும் இடறல் செய்துவிடக்கூடாது என்பதை பற்றி சொல்லி, ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்த சில குறிப்புகளை கொடுக்கிறார். அவைகளில் முக்கியமானது, பாவம் செய்வதற்கு தூண்டுதலாக உன் உடலின் உறுப்புகள் இருந்தால் அதை வெட்டிவிடு என்று சொல்லுவதன் வழியாக அதை, அந்த எண்ணங்களை, அந்த இடங்களை, அந்த வாய்ப்புகளை வெட்டிவிடு என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக, அவ்வாறு தீமை செய்வதற்கு தூண்டுகின்ற உறுப்புகளை வெட்டிவிடு என்று சொல்லி, அப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் இடங்களையும் மனிதர்களையும் கூட வெட்டிவிடு என்று சொல்லுவதன் வழியாக அதற்கு ஆற்றல் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஆயுதத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆயுதம் என்று நான் குறிப்பிடுவது ஒரு மாடல் அல்லது ஒரு உதாரணம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். நெருப்பு என்பது தண்டனையை குறிக்கலாம், நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற தூய ஆவியானவரை குறிக்கலாம். உப்பின் தன்மை உங்களில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவது, உப்பு இனிமையூட்டுகிறது, உப்பு பாதுகாக்கிறது, உப்பு தூய்மையாக்குகிறது. ஒரு கிறிஸ்தவன், ஒரு சமுதாயத்தில் வாழுகின்ற ஒரு கிறிஸ்தவன் அடுத்தவர்களுக்கு, அடுத்தவர்களுடைய வாழ்வை இனிமையூட்டக்கூடிய வகையிலே நல்ல சாட்சியமாக அவனுடைய செயல்களை மாற்ற வேண்டும். அவனுடைய வாழ்வை கண்டு மற்றவர்கள் தங்களில் இருக்கின்ற நன்மையான பகுதிகளை பாதுகாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவனுடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துகின்ற, மற்றவர்களுக்கு மனசாட்சியை போல வாழ்ந்து வெளிப்படுத்துகின்ற இவனுடைய செயல்கள் மற்றவர்களையும் அதே நிலையில் தண்டனைகளை தவிர்த்து தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள, நம்மை ஒரு மாடலாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு நம்முடைய செயல்கள் அமைய வேண்டும். அதுதான் உப்பின் தன்மை. நம்மிடம் இருக்கிறதா? சாட்சியங்கள் இருக்கிறதா? மற்றவர்களுடைய வாழ்வை இனிமையூட்டுகின்ற செயல்பாடுகள் இருக்கிறதா? மற்றவர்களிடம் நன்மைகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகின்ற விதத்தில் நம்முடைய வாழ்வு அமைந்துள்ளதா? இவைகளெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய வாழ்வை வளப்படுத்தி கொள்ள விரும்பி உம் திருமுன் வருகிறோம். எங்களையே தூய்மையாக்கி கொள்ள விரும்பி உம் திருமுன் வந்து செபிக்கிறோம். எங்களில் நீர் பொதிந்து வைத்துள்ள நன்மைகளை பாதுகாத்து கொள்ள விரும்பி உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். இந்த உப்பின் தன்மை எங்களில் மிளிரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.